ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். அதுதான் பார்த்திங்கன்னா டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சிக்னல் இருக்குது. லெட் ஜி ஆஃப் டி பி தி சிக்னல். ஜி ஆஃப் டின்னு ஒரு சிக்னல் இருக்குது. இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் பார்த்திங்கன்னா ஜி ஆஃப் எஃப். இப்போது இந்த டைம் டொமைன் சிக்னல் ஜி ஆஃப் டி வந்து ஷிஃப்ட் ஆகுது. எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஜி ஆஃப் டி மைனஸ் டி நாட். ஸோ டி நாட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஜே 2 pi f டி நாட் இன்ட்டு ஜி ஆஃப் எஃப். இதுதான் பார்த்திங்கன்னா டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதனோட ப்ரூஃப் பார்க்கலாம். as usual நம்ம வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஜி ஆஃப் டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த இடத்துல ஜி ஆஃப் டி வரணும். பட் நம்மளோட சிக்னல் வந்து இப்போ வந்து ஷிஃப்டட் வெர்ஷன் ஆஃப் ஜி ஆஃப் டி. அப்போ இந்த இடத்துல ஜி ஆஃப் டி மைனஸ் டி நாட் எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஜே 2 pi எஃப் டி டிடி. ஸோ இப்போது let us assume tau equal to let tau equal to t minus t naught. இதிலிருந்து t equal to tau plus t naught. அதே மாதிரி dt equal to d tau. differentiation of t equal to differentiation of tau. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து லிமிட்ஸ், அதாவது இன்டகிரேஷனோட லிமிட்ஸ் நம்ம பார்க்கணும். when t equal to minus infinite at t equal to minus infinite சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா t வந்து மைனஸ் இன்ஃபினிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டவு வந்து என்ன கிடைக்குது, டவும் வந்து நமக்கு மைனஸ் இன்ஃபினிட் தான். அதே மாதிரி t equal to infinite சப்ஸ்டியூட் பண்ணும்போது டவு equal to infinite. அப்போ வந்து இன்டகிரேஷனோட லிமிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதில்ல. இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த அசம்ஷனை. இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி g of t minus t நாட்டுக்கு பதிலாக tau சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ g of tau எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஜே 2 pi f tக்கு பதிலாக tau plus t நாட், tau plus t நாட் dtக்கு பதிலாக d tau equal to integration minus infinity plus infinity g of tau exponential of minus j 2 pi f tau. இந்த இதை வந்து பிரிச்சுக்கலாம், எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மை பிரிச்சுக்கலாம். மைனஸ் ஜே 2 pi f t நாட் d tau. இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டு, நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஜே 2 pi f t நாட் இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி g of tau exponential of minus j 2 pi f tau d tau. இது மட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா g of f. ஏன்னா g of t வந்து நீங்கள் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் எடுத்தீங்கன்னா g of f கிடைக்குது. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது, ஈக்குவல் டு எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஜே 2 pi f t நாட் g of f. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா நீங்கள் கவனிங்க. இப்போது g of t minus t நாட்டுக்கு வந்து எக்ஸ்பொனென்ஷியல், அதாவது இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஜே 2 pi f t நாட் g of f நம்ம பார்த்தோம். இப்போது இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை பாருங்கள், நீங்கள் ஃப்ரீக்வன்சி டொமைனை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக்னிடியூட், அதாவது g of f உடைய மேக்னிடியூட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதில்ல, ஆனால் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ என்ன பாயிண்ட்னா, தி மேக்னிடியூட் ஆஃப் g of f is unaffected by time shifting.
உங்களுக்கு வந்து ஜிஎஃப்எஃபோட மேக்னிடியூட் வந்து அதாவது பாதிக்கப்படுறதில்ல. ஸோ உங்களுக்கு வந்து தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி மேக்னிடியூட் ஆஃப் ஜிஎஃப்எஃப். இதுவே ஃபேஸ் எடுத்திங்கன்னா தி ஃபேஸ் ஆஃப் ஜிஎஃப்எஃப் இஸ் modified அல்லது affected by time shifting property. ஸோ எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா that is modified by exponential of modified by frequency உங்களுக்கு வந்து ஃபேஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ modified by exponential of minus j அல்லது என்ன சொல்லலாம்னா minus j 2 pi f t naught times உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா e power of j theta. ஸோ theta மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 pi f t naught times உங்களுக்கு என்னது ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. minus 2 pi f t naught உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது ஃபேஸ். ஸோ அப்போ டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியால் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியால் ஃப்ரீக்வன்சி டொமைன் அதாவது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜிஎஃப்எஃபோட மேக்னிடியூட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதில்ல, ஆனால் உங்களுக்கு என்ன அது ஃபேஸ் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. இப்போது நம்ம வந்து இந்த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் கவனிங்க. ஃபைண்ட் தி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் g of t equal to a rectangle of t minus t naught by 2 divided by t. ஸோ உங்களுக்கு வந்து ரெக்டாங்குலர் பல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்குலர் பல்ஸ் வந்து டைம் ஷிஃப்டாக இருக்குது. ஸோ எந்த ஷிஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஷிஃப்டாக இருக்குது. இப்போ இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன இருக்குன்றதை நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணாமல். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரெக்டாங்குலர் பல்ஸோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரியும், தட் இஸ் சிங்க் பல்ஸ். ஸோ ஜென்ரலாக நான் எழுதுகிறேன். we know that a rectangle of t by t, இந்த இடத்துல கேபிட்டல் டீன்றது டைம் பீரியட். ஸோ இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து AT சிங்க் FT. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ரெக்டாங்குலர் பல்ஸோடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ வந்து இந்த ரெக்டாங்குலர் பல்ஸ் எவ்வளோ ஷிஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா t minus t by 2, அதாவது இந்த இடத்துல t நாட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா t by 2. ஸோ t by 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரெக்டாங்குலர் பல்ஸ் வந்து ஷிஃப்டாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பை அப்ளையிங், ஸோ இப்போ நாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். a rect of t minus ஆக்சுவலாக t நாட்டு, இந்த t நாட்டுக்கு பதில் என்ன இருக்குது நமக்கு வந்து t by 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு t நாட் போட்டுருவோம், t நாட் by t. ஸோ இட் ஹாஸ் எ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வித், ஸோ இது வந்து பை டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, by time shifting property a rect of t minus t naught by t has a Fourier transform pair with exponential of minus j 2 pi f t naught. இந்த இடத்துல g of f என்றது என்ன at sync ft. ஸோ இது வந்து நாம் வந்து டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி நாம் அப்ளை பண்ணிட்டோம், த g of f. ஸோ அப்போ இங்கே நாம் gf அப்படியே போட்டுக்கிறோம் இந்த ஃபார்முலா அப்படி. இப்போ நமக்கு t நாட் என்ன t by 2. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ஷிஃப்டாக இருக்குது t நாட் ஈக்குவல் டு கேபிட்டல் t by 2 ஷிஃப்டாக இருக்குது. ஸோ a rect of t minus t naught by 2 by t, it has a Fourier transform pair with exponential minus j 2 pi f t naught பதில் t by 2 போடுறோம் at sync ft. இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது at exponential of minus j pi f t into sync ft. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் a rect of t minus t by 2 by t. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷிஃப்டாக இருக்குது, என்ன ஷிஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஷிஃப்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷிஃப்ட்டு. ரைட்டில் வந்து உங்களுக்கு ஷிஃப்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் நமக்கு இது கிடைக்குது.
இதுவே லெஃப்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் ஷிஃப்ட்னா எப்படி இருக்கும்? ஏ ரெக்ட் ஆஃப் டி ப்ளஸ் டி பை டூன்னு இருக்கும். பை டி இட் ஹேஸ் எ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வித் ஏடி எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப், ஸோ இந்த இடத்துல மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் வரும், ஜே பை எஃப் டி சிங்க் எஃப் டி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுக்கு வந்து டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கேட்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.